பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு வாசு அவங்களுடைய வாழ்க்கை குறித்து தேவன் எப்படி சந்தித்தார், அவர்களோடு ஆண்டவர் எப்படி பேசினான்றதை குறித்து நம்ம தெளிவாக கேட்டு அறிந்து கொண்டோம். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. தேவன் அவர்களை எப்படி ஊழியத்தில் பயன்படுத்தினார், அவங்களுடைய சிவகாசி பகுதியில் வந்து எப்படி ஊழியத்தை செய்தாங்க, அவங்க என்னென்ன சவால்களை சந்தித்தாங்க அப்படின்றத அவர்களிடத்தில் நேராக நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரைஸ்லாம் பாஸ்டர். பிரைஸ்லாம் இருப்பது. கடந்த வாரம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமாம், நீங்கள் எப்படி ஆண்டவர் உங்களை சந்திச்சார்னு கேட்கும்போது அது ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. ஆண்டவர் நேரடியாக நீங்கள் பேசுனதை குறித்து ரொம்ப சொன்னீங்க. ஆமாம், ரொம்ப ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. சிவாசி பகுதியில் ஆண்டவர் எப்படி நீங்கள் ஊழியத்தை செய்தீங்க, அதுக்கு முன்பதாக உங்களுடைய திருமண வாழ்க்கையை குறித்து, ஏன்னா நீங்கள் திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காக நீங்கள் சிவாசிக்கு வந்தேன்னு சொன்னீங்க. திருமண வாழ்க்கையை குறித்து நேர்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது 2001 நான் மே மாதம் வந்தேன்னு சொன்னேன். சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்குமே எனக்கு அதே வருஷத்தில் நவம்பர் மாதம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. சரி. மறு வருஷத்தில் எனக்கு முதலாவது ஒரு பெண் பேபி, பெண் குழந்தை பிறந்துருச்சு. சரி. நாங்கள் வழக்கமாக அந்த சிஎஸ்சி சர்ச்சுக்கு நாங்கள் வாரம் ஆராதனைக்கு போகவும், நான் என்னுடைய டெய்லர் வேலையை கண்டினியூ பண்ணி வேலை பார்க்கவும் அப்படி இருந்தேன். சரி. ஆனாலும் எனக்கு ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை என்னை புடமிட்டு கொண்டே இருந்துச்சு. சரி. நம்ம தாளந்தை புதைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நாங்கள் போன எங்களுடைய சபையில் வாரம் அந்த ஆராதனைக்கு போகும்போதும் அங்கே வருகிற சில தேவதாசர்கள் மூலமாகவும் கர்த்தர் பேசினார். இங்கே ஒரு வாலிபர் இருக்கிற பல முறை கர்த்தர் கொண்ட பேசியும், சரி நீ இன்னும் உன்னுடைய தாளந்தை புதைச்சிக்கிட்டு இருக்கிற, நீ ஊழியம் செய்ய வரமாட்டாயா அப்படிங்கும் போது எனக்கு தெரியும் அந்த வாலிபன் நான் தான் அப்படிங்கிற எனக்கு தெளிவாக தெரியும். பல முறை ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே, எச்சரிப்பு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். சரி. ஒரு பிள்ளைகிட்ட ஒரு தகப்பன் எப்படி பேசுவான் அது மாதிரி அதே போல பேசுகிறார். எனக்கு அதனால உணர முடிகிறது. சரி. ஆனால் எனக்கு ஒரு குற்ற மனசாட்சி, ரெண்டாவது ஒரு எப்படி சொல்கிறது, குற்ற மனசாட்சிங்கிறத விட நான் படிக்கலை. நான் சொன்னேன் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஆமாம் ஆமாம், 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். எஸ்டேட் படிப்பு, நீங்களே எஸ்டேட்டில் இருந்தவர், உங்களுக்கு தெரியும். அங்கே ஸ்கூலே நடக்காது அந்த மழை காலங்கிறதுனால. அப்படிங்கிறனால எனக்கு சரியாக ஸ்கூல் படிப்பு வரல. துணை எழுத்து கூட எனக்கு போட தெரியாது. இப்பவும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இப்பவும் கூட எனக்கு துணை எழுத்து கூட போட்டு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. நம்ம போய் எப்படி ஊழியத்துக்கு செய்யறது? அப்போ வேற யாரும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தில் தாழ்வு மனப்பான்மையில நான் இருந்தேன். மறுபடியும் நான் டெய்லர் வேலைக்கு போயிடுவேன். அந்த பேசுவார், நான் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன். சரி சரி. வேலைக்கு போயிடுவேன், அந்த வாரம் ஃபுல்லாக வேலை பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது என் சரீரத்தில் ஒரு பலவீனம் என்னை தாக்க ஆரம்பிச்சு. இந்த ஸ்டோன் கல் அடப்பு அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டேன். ஏன்னா நான் இருந்தது மூணார், இப்போ இருக்க சிவகாசி, நேர ஆப்போசிட். ரெண்டாவது கத்தர் என்ற பேசிக்கிட்டு இருக்கிற காரியத்தை நான் உணராது இருந்தேன். என்னைக்கு ஊழியத்துக்கு முழு நேரமாக ஒப்பு கொடுத்தனோ இந்த நாள் வரையிலும் அந்த ஸ்டோன் ப்ராப்ளம் எனக்கு இல்லை. ஆமாம், ஒரு ஆண்டு உங்களை திருப்புறதுக்காகவே அந்த காரியத்தை அது நான் சொல்லி ஆகணும், இந்த பேட்டியெல்லாம் சொல்லி ஆகணும். சரி சரி. சில நேரம் ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒரு சிலர் கூட ஆண்டவர் அநேக முறை அவங்கள கூப்பிட்டுருக்கலாம், சிலர் அது கீழ்ப்படியாமல் கூட இருக்கலாம். ஆண்டவர் இதெல்லாம் செய்வாரான்னு சொன்னா தன் பிள்ளை தன்னிடத்துல வர்றதுக்கு என்ன வேணாலும் செய்வார் அவர். அதுக்கு நான் ஒரு சாட்சியா இருக்கிறேன். ஆமா, 2001 இருந்து 2009 வரைக்கும் நான் அந்த கல்லடப்பு வியாதியில பட்ட பாடு, அது ரொம்ப வலி, ரொம்ப ஜாஸ்தியா, ரொம்ப பயங்கர வலி. நான் ஆப்ரேஷன்லாம் பண்றேன் எனக்கு. ஆமாம், ஸ்டோனில் ரொம்ப அவதிப்பட்டிருக்கிறேன். சரி சரி. என்ன நடந்ததுன்னா, நான் மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை ஆயிடுச்சு. மறு வருஷம் ரெண்டாவது ஒரு பையன் பிறந்துட்டார். அப்போ 2 குழந்தை, நம்ம வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லி நான் வாரம் சர்ச்சுக்கு போக, டெய்லர் வேலை பார்க்க, பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கும் போது அப்படியே வருடங்கள் கடந்துச்சு. ஒரு 5 வருஷம் போயிடுச்சு. சரி. 5 வருஷமா கர்த்தர் என்ன பேசிக்கிட்டே இருக்கார். உடலை ஆண்டவர் என்ன உடலை. சரி. நான் விட்டுட்டு போனாலும் அவர் என்ன உடலை என்னை மறுபடியும் பேசுகிறார். இதில் சொன்னீங்க நீங்கள் எப்போ ஒப்பு கொடுத்தனோ ஆண்டோடைய ஊழியத்துக்குன்று எப்போ ஒப்பு கொடுத்தனோ அப்போ இந்த வேதனை நான் மாறுச்சுன்னு சொல்லி. ஆமாம். நீங்கள் எப்போ அதை ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டோட்ட? அப்போது ஒரு 2005 வரும்போது, 2005 வரும்போது நான் அவ்வளோ வேலை பார்ப்பேன். ₹1 கூட வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. அந்த வாரம் நான் ஒரு 2000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறேன்னா 2000 ரூபாயும் கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை என் தகப்பாங்க அப்போ உயிரோடு இருந்தாங்க, எங்கள் அப்பா இருந்தாங்க. சரி. இப்போ அவங்க மகிமைக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்காக கொண்டு போவாங்க.
ஸ்கேன் பண்ணி ம். அந்த மாத்திரை வாங்குவாங்க. கரெக்டாக அந்த 2000 ரூபா செலவாயிரும். ஓ. ₹1 கூட என்னுடைய பணம் வீட்டில் பிரயோஜனம் இல்லை. அதை நான் சொல்லுவேன். உங்களுடைய மருத்துவ செலவுக்கு மருத்துவ செலவுக்கு தான் அது சரியா இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட 2000 நான் சொல்றது 2007 வரைக்கும் இதே சூழல் தான். ₹1 கூட நான் வீட்டுக்கு என்னை வச்சு பிரயோஜனமே இல்லை. சரி. அப்படி இருந்தேன். அப்படி நான் ஒரு 2-3 வருஷம் போகும்போது 2001 2004 வரை போகும்போது கர்த்தர் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாரு. 2005 வரும்போது ஒரு முறை எங்கள் சிவகாசி பட்டணத்தில் இந்த பொங்கல்னு சொல்லுவாங்க, ஏப்ரல் மாதம் பங்குனி பொங்கல் ரொம்ப பிரபலமாக நடக்கும். அந்த டைமில் எங்களுக்கு நல்ல சீசன் வேலை ரொம்ப இருக்கும். அந்த சீசன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு, என்னுடைய மூத்த பெண் குழந்தையை தூக்கிட்டு என்னோட 2 வீலரில் வச்சுட்டு அந்த லீவு நாட்களில் சும்மா அப்படி பஜாரை சுற்றி பார்த்துட்டு நான் போகும்போது சரி ஜனங்கள் காலில் செருப்பு இல்லாமல் அந்த தெய்வத்துக்கு முன்பாக நிற்கிறத பார்த்தோன்னே என்னை அறியாமல் நான் ஒரு ஓரத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு நான் அழ ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பட்டணத்தில்? நான் உன்னை எதற்காக கொண்டு வந்தேன்? ஜனம் இப்போ அழிந்து கொண்டு இருக்கிறதே, நீ என்ன செஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் பேசுகிறத மறுபடியும் என்னால் உணர முடிஞ்சு. ஆண்டவர் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, என் ஊழியத்தை செய்ய மாட்டேயா அப்படின்னு மறுபடியும் கர்த்தர் பேசும்போது ஒரு தகப்பன் போல ஆண்டவர் பேசுறாரு. விடவே இல்லை. நான் விட்டுட்டு போயிட்டேன். நான் அவரை மறந்து தூரமாக போயிட்டேன். சரி. மறந்துட்டேன்னா அவருடைய ஊழியத்தை செய்யாமல் இருக்கிறேன். ஆனால் அவர் அப்படி இல்லை. நான் மறுபடியும் ஒரு தகப்பனை காட்டிலும் அதிகமாக என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் 2005 நான் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு பெண்டகாஸ்ட் அனுபவம் வேணும்னு சொல்லி நாங்கள் வசிக்கிற எங்கள் பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு போனேன். சரி. அந்த போதகத்தை போய் சொன்னேன். சரி பாஸ்டர், இந்த மாதிரி சிவகாசியில் ஒரு முழு இரவு ஜெபம் நடத்தலாமே அப்படிங்கும்போது அந்த போதகர் அதுக்கு சொல்லிட்டாரு, இல்லை நீங்கள் மூணார் படுறது மாதிரி இங்கெல்லாம் செய்ய முடியாது, இங்கே நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும்னாரு. அப்போ எனக்கு என்ன சவால்னு தெரியல. ஏன்னா நம்ம மூணார் பட்டணத்தில் அப்படிலாம் சவால் சந்திச்சதில்லை. இங்கே அப்படி என்ன சவால் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பின் நாட்களில் தான் அது என்ன சவாலுங்கிறத நான் இப்போ வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய சவால்களை சந்திக்க, சரி அதுலேருந்து மேற்கொண்டு வர கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஏன்னா அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாதவைகளே. கண்டிப்பாக அழைத்துட்டாரு, நிச்சயமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருங்கிற பின்னால் அந்த பாஸ்டரோட சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பத்தில் அந்த பாஸ்டர் சம்மதிக்கலை. நான் மறுபடியும் சரி இவங்க சம்மதிக்கலைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சிவகாசி பட்டணத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ சபைகளில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா மாத்திரம்தான் முழு ஜபம் நடக்கும். சரி. எங்கேயுமே முழு இரவு ஜபம் இல்லை. என்ற மறுபடியும் கர்த்தர் பேசினார், அந்த ஊழியத்தை நீ செய், ஜெபிக்கிறவர்கள் அந்த பட்டணத்தில் எழுப்பு அப்படின்னு சொன்னார். சரி. நான் உன்னை ஒரு ஜாமக்காரனாக ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசினார். சரி. அப்போது நான் சொன்ன பாஸ்டரும் சம்மதிக்கலை. என்ன செய்ய போகிறோமோங்கும் போது ஒரு 6 மாதம் கழித்து நான் பேசின பாஸ்டர்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கு. சரி. அந்த பாஸ்டர் ஒரு நாள் நான் வேலை செய்கிற கடைக்கு ஒரு மத்தியான பொழுதுல சுமார் ஒரு 1 மணிக்கு இருக்கும். அவங்க அந்த பேட்டியை கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறது உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க ஓடியாந்து, தம்பி நைட்லாம் நான் தூங்கலை, கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, நீங்கள் சொன்னீங்களே அந்த முழு இரவு ஜெபம், ஆமாம் அதை தொடங்கும் தம்பிங்கன்னு சொல்லும்போது சரி எனக்கு பயங்கர சந்தோஷம். சரி, ஐயோ நம்ம செய்யலாம், அந்த ஊழியத்தை செய்யலாம் அப்படிங்கும்போது ஆண்டவர் வாசலை திறக்கிறாரு. ஆனால் எப்படி செய்யணும் தெரியாது. மூணாறுலன்னா நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆமா, அங்க இடம் தெரியும், நம்ம இங்க போய் கேட்டலாம். சிவகாசியில எங்க போய் நடத்தணும் தெரியாது, யாரை கூட்டி சேர்க்கிறது தெரியாது, யார்கிட்ட போய் சொல்றது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்னோட சிவகாசியில ஒரு தம்பி அறிமுகமானார். அந்த தம்பிகிட்ட நான் சொன்னேன், சரி இந்த மாதிரி தம்பி இப்படி முழு ரஜபம் நடத்தலாமா, ஏதாவது இடம் கிடைக்குமான்னு சொல்லும்போது அந்த தம்பி சொன்னார், சிவகாசியில ஒரு பில்டிங் தொழில் வச்சிருக்கிற ஒரு அண்ணன் எனக்கு ஐயா தெரியும், செண்பகலைத்தோன்னு சொல்லுவாங்க, அது ஐயா இருக்கிறாங்க. சரி, அவங்கள்ட்ட சொன்னோன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ரெடி பண்ணி கொடுப்பாங்க. வாங்க என்னைய அந்த தகப்பனார்ட்ட அழைச்சிட்டு போனாங்க. சரி, அவங்க பேர் தர்மராஜ் ஐயான்னு சொல்லுவாங்க. அந்த ஐயாட்ட போகும்போது அவங்க எங்களை கூட்டு போய் வானத்தின் வாசல் ஜெப வீடு என்கிற ஒரு ஜெப வீடு சிவகாசியில் இருக்கு. சரி, அந்த ஓனர்கிட்ட கூட்டு போய் எங்களை அறிமுகப்படுத்தி அதை எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. சரி, அப்போது அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லும்போது 2007ஆம் ஆண்டில் ஒரு ஜனவரி மாதம் இந்த முழு ஜெபத்தை அந்த பாஸ்டரோடு சேர்ந்து நான் தொடங்கினேன். தொடங்கும் போதே ஒரு காரியத்தை நான் சொன்னேன், என்கிட்ட ஆவியானவர் என்ற தெளிவாக ஆண்டவர் பேசுனது, நீ சபைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கணும்,
சபைகளை தாண்டி இருக்கணும், எந்த சபையை சார்ந்து நீ இருக்கக்கூடாது ம், ம், அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுனால அவர் சொல்லியிருந்தேன். சரி. சபைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி நம்ம அந்த முழு ஜெபம் நடத்துவோம், எல்லா சபைகளையும் இணைத்து செய்யும். இப்போ வரைக்கும் என்னுடைய தரிசனம், என்னுடைய ஊழியம் அதுதான். சரி. சபைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் கேட்கலாம், அப்போனா உங்களுக்கு ஒரு சபை இருக்குதே அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் ஆமாம், அப்படி ஒரு கேள்வி. உங்களுக்கு சபை நீங்கள் இப்போ வச்சிருக்கிறீங்க. ஆமாம், சபை இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு காலகட்டத்தில் அந்த கர்த்தர் எங்களுக்கு அந்த அழைப்புக்குள்ளே கொண்டு போனார். ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சபை இல்லை. சபை இல்லை. அப்போ இந்த ஒரு திட்டத்தில் நாங்கள் இருக்கும்போது சரி, அந்த போதகரும் நானும் சேர்ந்து நடத்தும்போது அவங்க சர்ச்சிலேருந்து ஒரு 30 பேர் வந்தாங்க. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறோம். ஒரு 40 பேர் கொண்டு சரி இந்த முழு இரவு ஜெபத்தை நடத்தினோம். சரி. முத 2007ஆம் ஆண்டில். அப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது யார் அதை நடத்துனது, யார் செய்தி கொடுத்தா, ஜெபத்தை எப்படி நடத்துனீங்க? ஜெபம் பண்ண எனக்கு தெரியாது. நானும் தனிப்பட்டதில் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். சரி. சர்ச்சுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போவேன். எனக்கு ஜெபம் பண்ணலாம் தெரியாது. ஏன்னா ஒரு செய்தி கொடுக்கணும், ஒரு முழு ஜெபத்தில் நடத்தணும், ப்ரேயர் நடத்தணும். ஆமாம். அப்போ அதெல்லாம் அப்போ எப்படி நீங்கள்? அப்போ நான் என்ன செய்வேன்னா, எனக்கு வேலை செய்கிற அந்த டெய்லருக்கு வேலையிலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து, எனக்கு அப்போவுமே இந்த ஊழியர்களோடு கொஞ்சம் அறிமுகம் உண்டு. ஓ, பரவாயில்ல. அப்போது சில ஊழியர்களோட கான்டாக்ட் பண்ணி மாதம் வருவேன். அவங்களுக்கு நான் வேலை செய்கிற பணத்துலேருந்து ஒரு காணிக்க கொடுப்பேன். பரவாயில்ல. ஒரு ஆர்கனைசிங் மாதிரி பண்ணுவேன். சரி. அழைப்பு நெகேமியாவின் அழைப்பு எனக்கு நல்லா தெரியும். ஒருங்கிணைக்கிற அழைப்பு. சரி சரி. அப்போ எல்லாமே அதை ஒருங்கிணைத்து அந்த காணிக்கையெல்லாம் கொடுத்துருவேன். நான் எங்கே இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா வாசலில் நிற்பேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரி. ஜோமனை கூப்பிடுவாங்களோ பாட்டு பிடிக்க கூப்பிடுவாங்களோன்னு நான் பயந்து போய் ஓடி போய் ஒளிஞ்சு நிற்பேன். ஓஹோ, எப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி சரி. ஒரு 4-5 மாதம் ஆகும்போது அந்த பாஸ்டர் என்ன செஞ்சாங்கன்னா, இது நம்ம சபையை சார்ந்து நடக்குதுன்னு சொல்லி என்னுடைய தரிசனத்துக்கு மாறா, நான் சபைக்கெல்லாம் அப்பாற்பட்டு நடக்குன்னு நினச்சிருந்தேன். அவங்க ஒரு சபையை சார்ந்து நடத்துகிற மாதிரி கொண்டு போனோன்னே எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த நாட்களில் இல்லை. அப்போ அவங்கள சொன்னேன், நீங்கள் எப்படி நடத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் அப்படி தான் நடத்துவோம் அப்படிங்கும்போது, அப்போது நீங்கள் தனியாக நடத்துங்க, நான் தனியாக நடத்துகிறேன்னு சொல்லும்போது அவங்க தனியாக நான் போகிறேன்னு சொல்லி போயிட்டாங்க. 2008 அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட வந்தாங்க. அவங்களும் போயிட்டாங்க. என்னுடைய குடும்பத்தால் 10 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். 2008 ஜனவரி மாதம். இப்போ நான் நடத்தணும் 8 பேர் தான் இருக்கிறோம், 10 பேர் இருக்கிறோம். சரி. ஒரு ஊழியக்காரரை கூட்டு நடத்தணும். அந்த போதகருக்கு பாட்டு படிப்பாங்க, ஜெபம் நடத்திடுவாங்க, செய்தியாளர் செய்தி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த இதெல்லாம் என் மேலே விழுந்துருச்சு. நான் தனியாக நடத்தணும். சரி. எப்படி நடத்தணும்னு தெரியல. சரி. ஆனால் நடத்தணும், எப்படியாவது நடத்தி ஆகணும் முழு ஜெபம். எப்படி நடத்தணும்னா, அந்த மாதத்தில் ஒரு திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டுருந்தேன். சரி. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள், பாஸ்டர்ஸ் நண்பர்கள் தூரப்பகுதியில் மூணார் பகுதியில் இருந்தாங்க. சரி. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த நாட்களில் இந்த லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி ஜெபம் நடத்துறதுக்காக அவங்களை இங்கே வர சொல்லியிருந்தேன். சிவகாசி. இப்போ மூணார்லேருந்து ஒரு ஊழியர் ஜெபம் நடத்துறதுக்கு, திருநெல்வேலியிலேருந்து ஒரு செய்தி கொடுக்க வர்றாங்க. சரி. இப்படி அந்த 2008 நடத்துகிறோம். எங்கள் வீட்டில் 10 பேர் தான் இருக்கிறோம். சரி. 10 பேருக்காக ஒரு 2 ஊழியக்காரங்களை கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த திருநெல்வேலியில் உள்ள ஊழியக்காரர் சொன்னார், நான் வேணா ஒரு வேன் பிடிச்சி அங்கேருந்து மக்களை கூப்பிட்டு வரேன், நீங்கள் அந்த வேனுக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும் அப்படின்னாங்க. எனக்கு அது பெரிய சந்தோஷமாகி போச்சு. அப்போ நான் டெய்லர் வேலையோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சிவகாசியில். சரி சரி. அப்போ அதில் கொஞ்சம் பணம் நல்லா கிடச்சதுனால சரின்னு சொன்னால் அவங்க ஒரு 20 பேர் கூப்பிட்டு வந்தாங்க. 20 ஒரு 10-30 பேர் ஆச்சு. அந்த ஜனவரி மாதம் நடத்தணும். சரி. அப்படியே அந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே நடத்தும்போது அதுக்கப்புறம் 1-2 பேராக வர ஆரம்பித்தாங்க. ஒரு 50-60 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவும் நான் என்ன செஞ்சுட்டு இருப்பேன்னா, எல்லோரும் ஒருங்கிணைப்பேன், ஊழியர்களை கூப்பிடுவேன், ஜெபம் நடத்த யாரையாவது விட்டு ஜெபம் நடத்துவேன். நான் கதவு கட்டில் போய் பின்னால் ஒளிஞ்சிக்கிடுவேன். நம்மளை கூப்பிடுவாங்களோ, கூப்பிட்டு எதுவும் நடத்த சொல்கிறாங்களோன்னு பயந்து போயிருப்பேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரி. அப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது 2009 வந்துச்சு. அப்போ தான் அந்த முழு ஜெப ஊழியத்தை குறித்து ஆண்டவர் நல்லா வெளியே கொண்டு வர ஆரம்பித்தார். இப்படி ஒரு சபை பாகுபடற்ற ஒரு ஜெப ஐக்கியம் சிவகாசியில் இருக்குது, ஜெபிக்கிற ஒரு டீம் எழும்பியிருக்காங்க. மூணார் பட்டணத்துலேருந்து வாசுங்கிற ஒருத்தர் இங்கே நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு அறிமுகமாக ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி. இது மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் நடத்துகிறீங்க? மாதத்தில் 3வது வெள்ளிக்கிழமை இந்த நாள் வரையிலும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மாதத்தில் 223வது முழு இரவு ஜெபம். 223வது முழு இரவு ஜெபம் நடத்துகிறோம். பரவாயில்ல. பல பட்டணத்துலேருந்து வருவாங்க. எங்கள் சிவகாசியில் மட்டும் இல்லை, சரி சரி, விருதுநகர் மாவட்டத்தில் 10 தாலுகாவிலேருந்து வருவாங்க,
ஏன் பரமக்குடியிலேருந்து ஒரு டீம் வருவாங்க மாதம் முழுவதும் ஜெபத்துக்கு. பரவாயில்லையே. பல மாவட்டங்கள்லேருந்து வருவாங்க. இது வந்து இப்போ ஜெப குறிப்புன்றது எதை மையப்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? எழுப்புதல், ஆ தேசத்துக்காக, சரி. கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். இதை மையப்படுத்தி, அதை மையப்படுத்தி அப்போ நடக்கிறத சம்பவங்களை குறித்து, தீர்க்க தரிசனங்களை குறித்து இதை அறிந்து நாங்கள் அதற்காக ஜெபம் பண்ணுறோம். அந்த பாஸ்டர் சொன்னாங்க நிறைய சவால்களை நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லி. ஆமாம். அந்த ஊழியத்தில் நீங்கள் என்னென்ன சவால்களை சந்திச்சிங்க? அப்போ 2009 வரும்போது ஒரு ஜனவரி மாதம் இருக்கும்போது எனக்குள்ள ஒரு ஆசை, ஒரு தூண்டுதல். எப்படின்னா, மூணார் பட்டணத்தில் நிறைய கன்வென்ஷன் மீட்டிங் நடக்கும். சரி. நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம். சிவகாசியில் கன்வென்ஷனே நடக்காது. நான் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோயில்பட்டிக்கு, சங்கரன் கோயிலுக்கு கன்வென்ஷனுக்காக நான் எங்கள் வீட்டு ஆட்களை கூப்பிட்டு நான் வண்டி பிடிச்சி போவேன். சிவகாசியில் நடக்காது, எல்லாம் அவங்கவுங்க சர்ச்சுக்குள்ள நடத்திக்குவாங்க. சரி சரி. ஒரு முறை நான் இதை பார்த்து ஊழியக்காரங்களை முறுமுறுக்க ஆரம்பித்தேன். நம்ம முழுவதும் நடத்துகிறோம், இதோட சேர்ந்து இந்த ஊழியக்காரங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு கன்வென்ஷன் கூட நடக்கலையே, நம்ம வெளியூர்லாம் இப்போ கன்வென்ஷன் போகிறோம், இங்கே நடக்க மாட்டேங்க அப்படிங்கும்போது என் ஆவியானவர் தெளிவாக என்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அதுக்கு தான் உன்னை அந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி. இதை ஏதோ முழுவதும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், ஒரு 10-50 பேரோடனா கன்வென்ஷன் நடத்தணுமா, அதெல்லாம் நமக்கு இல்லை அப்படிங்கும்போது ஒரு முறை ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேச ஆரம்பித்தார். நான் உன்னை அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன், நீ இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கும்போது. இப்போ முழு ஜெபம்ன்றது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இடம் போதும், அதில் ஒரு 50 பேர் வர்றாங்க. ஆமாம். ஒரு ஊழியர் நம்ம உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு ஊழியமாக இருக்குது. இப்போ நீங்கள் வெளியில் நீங்கள் வந்து கன்வென்ஷன்னா ஒரு செட்டு போடணும், அதில் நிறைய காரியங்கள் இருக்குது. அதை எப்படி அதை நீங்கள் செஞ்சீங்க? அந்த 2009ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மே மாதம் இருக்கும். மறுபடியும் ஆண்டவர் எனக்கு இதை பாரப்படுத்தணுன்னா ஒரு 3 நாள் பாஸ்டிங் போட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். சரி சரி. ஒரு ஊழியக்காரர் இன்னைக்கு மகிமைக்குள்ளே போயிட்டாங்க, பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் ஐயான்னு ஒரு ஐயா இருந்தாங்க. ஆமாம். அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முத அவங்கள கூப்பிடுறதுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தொடர்பு நம்பர்லாம் என்கிட்ட இல்லை, கிடைக்கல. அப்போது ஒரு தம்பிகிட்ட, என் கூட ஏற்கனவே ஒரு முழு ஜெபத்துக்கு ஒரு தம்பி என்னை கூப்பிட்டு போனால் அந்த கால் வாங்கி கொடுக்க, அந்த தம்பிகிட்ட சொன்னோன்னா அவன் தான் எங்கள் வீட்டில் ஒரு புத்தகம் கிடக்குது. சரி. அவங்களுடைய பாடல் புத்தகம், அதில் அவங்க நம்பர் இருக்குன்னு கொண்டு தான். சரி. அந்த நம்பருக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு என்னுடைய மொபைலில் அப்போல்லாம் அந்த கார்டு வச்சு தான் நம்ம 50 ரூபா இந்த ரீசார்ஜ் பண்ணுறது. ஆமாம். அந்த 50 ரூபா காசு கூட என்கிட்ட இல்லை 2009. ஆனால் நான் மீட்டிங் நடத்தணும்னு சொல்லி பாரப்படுறேன். ஒரு விசுவாசம் தான் எனக்குள்ள. சரி. எப்படியாவது ஆண்டவர் பேசிட்டா நம்ம அந்த மீட்டிங் நடத்தணுமேங்கிற ஒரு விசுவாசம். சரி சரி. ஆனால் ஃபோனில் அந்த ஊழியக்காரர்கிட்ட பேசுறதுக்கு காசு இல்லை. அந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி உன் மொபைலில் காசு இருக்குதான்னு கேட்டேன். அவன் 10 ரூபா இருக்குன்னு சொன்னான். நாங்கள் அன்றைக்கி ஒரு பாஸ்டிங், ஒரு வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் வந்து ஜெபம் பண்ணி அந்த ஊழியர்கிட்ட அந்த தம்பியோட நம்பர்லேருந்து நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். சரி. அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க, அக்டோபர் மாதம் மீட்டிங் வரேன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், உங்களை நான் நேராக வந்து பார்க்க வரேன் சென்னைக்கு. அவங்க நீங்கள் திங்கக்கிழமை வாங்க தம்பின்னு சொல்லிட்டாங்க. நான் வெள்ளிக்கிழமை பேசுகிறேன். சரி. அன்றைக்கி ஒரு குட் ஃப்ரைடே. சரி. திங்கக்கிழமை வாங்க, நான் மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சரி. திங்கக்கிழமை போகணும். நான் வேலை செய்கிற கடையில் 500 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு நான் என் கூட கடன் வாங்கிக்கிட்டு தான் நான் முத ஊழியத்தையே தொடங்குறேன். சரி. இப்போ தான் அது தவறுங்கிறத நான் உணர்ந்தேன். கடன் வாங்கி ஒரு காரியம் செய்யக்கூடாது. அந்த நாட்களில் அந்த பணம் வாங்கி போய் அந்த மாதிரி செய்யும் போது அவரை பார்க்க போகிறீங்க, பார்க்க போனோம். அந்த டேட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி. இங்கே சிவகாசியில் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு சவாலே ஆரம்பிக்குது. டேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மீட்டிங் எப்படி நடத்தணும்னு தெரில, எங்கே வச்சு நடத்தணும்னு தெரில. கிரவுண்டு பார்க்கணும், மைக் சிஸ்டம் பார்க்கணும், பாஸ்டர்ஸை சந்திக்கணும். அப்போ ஒரு ஜெப கார்டு மூலமாக தான் நம்ம பாஸ்டர்ஸை சந்திக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரி. இப்போ ஜெப கார்டு அடிக்கிறதுக்காக சிவகாசியில் இருக்க ஏஞ்சல் பண்டர்ஸ் அவங்கள தான் நான் முத சந்திக்க போகிறேன். சரி. சந்திக்க போய் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி மீட்டிங் நடத்தணுங்க போது அவங்க மனப்பூர்வமாக சரி இதை செய்யலாமே, நான் வந்து ஜெப கார்டு அடிச்சு தரேன், நீங்கள் உங்களுக்கு பணம் கிடைக்குமோ கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி. அப்படி எனக்கு ஜெப கார்டு அடித்து கொடுக்கும்போது நான் அந்த கார்டை கொண்டு எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் பாஸ்டர்ஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்கும்போது ஒருவரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை ஏற்றுக்கொள்ளலை. எப்படி உங்களை ஏற்றுக்கொள்ளலை? எப்படி அப்படின்னா, அவங்க சொன்ன ஒரு காரியம், நீ ஒரு சிஎஸ்எஸ் சபைக்கு போகிறவன், நீ எப்படி இப்படி ஒரு கூட்டம் நடத்த முடியும்?
அப்படிங்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்தாங்க. சரி சரி. ரெண்டாவது, இதெல்லாம் பாஸ்டர்ஸ் நடத்துறது, நீ ஒரு டெய்லராக இருந்துட்டு எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. என்ன ஒரு 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 போதகர், அவங்க பேர் சொல்ல விரும்பலை, என்னை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. இந்த மீட்டிங் நடத்தக்கூடாது நீ அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப வேதனைப்படுத்தாங்க. அப்போ தான் இந்த சவால் ஒவ்வொன்றா நான் சந்திக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த சவால்லாம் தாண்டி ஒரு பக்கம் பணம் தேவை, சரி, ஒரு பக்கம் இவங்களுடைய எதிர்ப்பு, ஒரு பக்கம் நாங்கள் அந்த மீட்டிங் நடத்துகிற நாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை டைம், அக்டோபர் மாதம். இன்னொன்று அவங்களுக்கு எதற்காக நீங்கள் நடத்துறீங்கன்ற நோக்கமும் உங்களுக்கு புரிந்துக்கல, அவங்களுக்கு தெரியல. எனக்கு ஆண்டவர் பாரப்படுத்துறாரு கண்டிப்பாக. அப்போது நடத்த போகும்போது அந்த நாட்களில் அந்த கிரவுண்டு கேட்கறதுக்காக ஒரு தெய்வ மனுஷன் அந்த சிவகாசியில் தாங்க, அவங்க இப்போ கர்த்தருக்குள்ள மறைச்சிட்டாங்க. சரி சரி. அவங்க ஒரு தொழிலதிபர். அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள் கிரவுண்டு வேணால் பயன்படுத்திக்கோங்க, அதில் நிறைய அந்த கருவேல மரங்கள் இருக்குது, அந்த மரத்தை பிடுங்கி அந்த மரத்தை ஃபுல்லாக எங்களுக்கு கொடுத்துருங்க, சரி, நாங்கள் விறகுக்கு யூஸ் பண்ணுறோம் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு, நீங்கள் க்ளீன் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி. அப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக போகும்போது பெரிய மரம், சோள மரம் மாதிரி இருந்துச்சு அந்த கிரவுண்டு ஃபுல்லாக. அதுக்குள்ளே உள்ளே போக முடியாதுன்னு என்னை பயமுறுத்துனாங்க. அதுக்குள்ளே கருநாகம்லாம் இருக்குது, நீங்கள் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி என்னை எல்லாரும் பயமுறுத்துனாங்க. சரி. அதெல்லாம் தாண்டி நாங்கள் போய் டெய்லி நாங்கள் ஒரு 4-5 தம்பி மாதிரி அவங்க கூட வருவாங்க, போய் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி தண்ணியை ஜெபம் பண்ணி எரிஞ்சிட்டு வருவோம். அப்படி இருக்கும்போது அதை க்ளீன் பண்ணது கர்த்தர் கிருபை செய்தார். அப்போது அந்த அந்த சவால்களை தாண்டி அந்த மீட்டிங் நெருங்கும் போது பல நெருக்கம் எனக்கு சிவகாசியில். ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இல்லை, அப்புறம் பணமே இல்லை, போதகர்கள் அவங்க சைட்லையுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கல. ஆமாம். பணம் எப்படி இல்லைன்னு சொல்கிறேன்னா, நான் சொன்னேன் இந்த ஏஞ்சல் பிரிண்டர்ஸில் போய் அவங்கள்ட்ட போய் நான் இந்த ஜெப கார்டு கேட்டேன், ஆமாம், அடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அவங்க எனக்கு நல்ல அறிமுகம். அவங்க அண்ணன் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணித்தரேன், நீங்கள் மீட்டிங்லாம் முடிச்சு எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா போதும்னு சொன்னாங்க. சரி. இந்த நாள் வரைக்கும் அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு இந்த ஊழியத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த பிரிண்டிங் தொழிலை, பிரிண்டிங்கை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எந்த கவலையுமே இல்லை. அவங்க நோட்டீஸ், வால் போஸ்ட் எல்லாம் அடிச்சு கொடுத்தாங்க, கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் கிரவுண்டு ரெடி ஆயிடுச்சு, இப்படி இருக்குது, பணம் இல்லை. அந்த வால் போஸ்ட், நாங்கள் ஒட்டியிருக்க வால் போஸ்ட்டை பார்த்து சிவகாசியில் ஒரு தொழிலதிபர் காரில் போகும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயமாக நம்மளை நடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். அது என்னுடைய ஊழிய பாதையில் நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம். சுபாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஜெபித்து செய்யும்போது அதுக்கு நிச்சயமாக பிரதிபலன் உண்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் அந்த வால் போஸ்ட் ஒட்டி இருக்கும்போது அந்த காரில் ஒரு தேவ மனுஷன், அவங்க சிவகாசியில் ஒரு தொழிலதிபர் பாஸ்டராகவும் இருக்காங்க அன்னைக்கு. அவங்க அந்த காரில் போகும்போது ஆண்டவர் காரை நிப்பாட்டி அந்த வால் போஸ்டில் உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த வால் போஸ்ட் நம்பர் பார்த்து என்னைய கூப்பிட்டாங்க. சரி. கூப்பிட்டு உங்களுக்கு என்ன உதவி வேணும், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய சொல்லிருக்காருன்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு அது பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. பணம் இல்லை, என்ன செய்ய போறணுமோ இருக்கும்போது அவங்களுடைய ஒரு நட்பு கிடைச்சி, சரி, அந்த மீட்டிங்க்கு அவங்க சாப்பாடெல்லாம் எங்களுக்கு கொடுத்து உதவுனாங்க. சரி சரி. அந்த மீட்டிங்கில் நாங்கள் நடத்தும்போது ₹1 இல்லாமல் அந்த மீட்டிங் ஆரம்பித்தோம். அப்போ இந்த மீட்டிங் எப்படி நடத்துவான்னு பார்ப்போம்னு சொல்லி எல்லாருமே, ஒரு பக்கம் சத்துருவுடைய போராட்டம் ஒரு பக்கம், மனுஷர்கள் போராட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேவ ஊழியர்கள் எல்லாருமே இவங்க எப்படி நடத்துறாங்கன்னு பார்ப்போம், சின்ன பையனா வந்து இவன் எப்படி நடத்துவான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ற. ஆனால் தேவன் தான் இதை செய்கிறார் அப்படிங்கிறது யாரும் புரிந்து கொள்ளலை. என்னை ஒரு சின்ன பையனாக தான் பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்த சொன்னான்னு அவங்க பார்க்கல. பின் நாட்கள் இன்னைக்கு வந்து எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம். அந்த நாட்களில் நடத்தும் போது கர்த்தருடைய கிருபையினால 3 நாட்களும் பஸ் ஸ்டாண்டில் மழை பெய்யும், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இந்த மீட்டிங் நடத்துகிற இடத்துல மழை பெய்யாது. ஸ்தோத்திரம். அது பயங்கர மெராக்கள். இந்த மீட்டிங்கில் நடந்த மெராக்களே தான். சொத்துப்பட்டி கிராமத்துல எல்லாம் மழை பெய்யும், சரி, இந்த கிரவுண்டில் மட்டும் மழை பெய்யாது. ஸ்தோத்திரம். எல்லாம் மழை ஃபோன் பண்ணி கேட்பாங்க, கேன்சல் ஆகிடுச்சா மீட்டிங்பாங்க, இல்லை மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்பேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே இந்த மீட்டிங்கில் என்னென்ன நடக்கும்னு சொல்லி எனக்கு சொப்பனத்து மூலமாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டார். ஆமாம், எனக்கு அந்த ஒரு கிருபையை கற்றுக் கொடுத்துருக்காரு. சொப்பனத்து மூலமாக நடக்க போகிற காரியத்தை சொல்லுவார். சரி. மீட்டிங் நல்லா 3 நாள் முடிஞ்சு, சரி, கிருபையா எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு 36,000 மீதி பணம் அந்த மீட்டிங்கில் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த பணத்தை எடுத்து
எங்களோடு அன்னைக்கு சில சபைகள்லேருந்து வாலண்டியராக, நமக்கு சபை ஊழியம்லாம் இல்லை, ஆமாம், நான் ஒரு டெய்லர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் முழு நேர ஊழியத்துக்கு வரல. அப்படிங்கும்போது சில சபைகள்லேருந்து அந்த டைமில் வந்து உனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சரி சரி. வாலண்டியர்ஸ் அனுப்பி கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சரி. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு 100 பேருக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த வந்த பணத்தை அந்த மீட்டிங்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை வரைக்கும் கொடுத்துட்டீங்க. அதை கிருபையாக செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். சரி சரி. அந்த ஊழியத்தை அதுலேருந்து என்னுடைய ஊழியம் அப்படி விசுவாச ஊழியம்தான். இதில் பார்க்கும்போது தேவன் ஒரு மனிதனை அழைத்திருந்தா, ஒரு காரியத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தா, அதில் எந்த ஒரு தடை இல்லாதபடி அவரே அதை நடத்திடுறாரு. எவ்வளோ சோதனைகள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், அதெல்லாம் தாண்டி வருவதற்கு அவருடைய கிருபை நமக்கு இருக்கு. நம்ம சோதனையவோ போராட்டத்தையோ பார்க்காம அழைத்த தேவனை மாத்திரம் பார்த்து ஓடும்போது, ஆனால் நமக்குள்ள வந்து ஒரு பயம் இருக்குது. பயம், இதை எப்படி செய்ய முடியும் அது எப்படின்னு. ஆனால் நம்ம ஒரு படி எடுத்து வச்ச உடனே ஆண்டவர் அதை அந்த பயம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தக்கான ஆட்களை கர்த்தர் நம்மளோட கொண்டு வந்து சேர்த்து, நான் தான் உன் கூட இருக்கிறேன் உறுதிப்படுத்தியே கொண்டு போறார். அது வந்து ஒரு பெரிய காரியம். அதை வந்து நான் என் ஊழியத்தில் அந்த 2009 பார்த்தேன். 2009 அந்த மீட்டிங் அக்டோபர்ல நடத்திட்டு டிசம்பர்ல நான் சொன்னேன் இந்த கல்லடப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் டெய்லர் வேலை பார்த்துட்டே இருக்கேன். முழு நேரமா ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. சரி, நான் பார்த்துட்டே இருக்கிறேன். சரி சரி சரி. ஒரு டிசம்பர் மாதம் ஆகும்போது நான் ஒரு கிறிஸ்மஸுக்கு வெடி போடும்போது என் கண்ணில் அந்த இடத்துல வெடிப்பட்டு இந்த கண் பார்வை, எனக்கு ஒரு பார்வை இழந்துருக்கேன் அந்த டிசம்பரில். அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன், இன்னையிலேருந்து முழு நேரமாக ஊழியத்துக்கு வர்றேன். சரி, நான் வேறு எதுவும் செய்ய மாட்டேன், நானே ஒப்பு கொடுக்குறேன். சரி பாஸ்டர், இப்போ அநேக காரியங்களை குறித்து நம்ம பேசணும். ஆனால் நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. அதனால் இன்னும் வர அடுத்த வாரத்தில் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தினார், நீங்கள் இந்த ஊழியம் செய்கிறதுனால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, உங்களுடைய ஊழிய பயணம் எப்படி போனதுன்றதை அடுத்த வாரம் நம்ம பேசி ஜனங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். என்ன நேயர்களே, பாஸ்டருடைய வாழ்க்கையில் அவர் தேவனுடைய ஊழியத்தை திட்டத்தை எப்படி அறிந்து அதனுடைய பாதையில் எப்படி அவங்க நடந்தாங்க, எவ்வளோ சவால்களை சந்தித்தாங்கன்னு நம்ம அறிந்து கொண்டோம். இந்த சவாலில் சந்தித்ததெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். இனி அடுத்த வாரத்தில் அவருடைய ஊழியத்தினுடைய விளைச்சலை நம்ம கேட்டு எப்படிலாம் ஆண்டவர் பயன்படுத்தினார், எத்தனை ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, தேவன் செய்த அற்புதங்களெல்லாம் நம்ம கேட்டு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அது வரைக்கும் எங்களோட இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.